அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நால்வர்லேருந்து ஆரம்பம். நால்வர் இருக்காங்க, பக்த மார்கண்டேயன், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர் இருக்காரு. லிங்கோத்பவர் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமாக ஒரு அபிஷேகம் நடக்கும். அந்த 11 to 12:30க்குள்ள லிங்கோத்பவருக்கு சூப்பராக அபிஷேகம் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவ துர்க்கை இருக்காங்க, பிரம்மா இருக்காரு, சண்டிகேஸ்வரர் இருக்காரு, அபிராமி சகிதம் அமிர்தகடேஸ்வரர் இருக்காரு, ஸ்ரீதேவி வைகுண்டவாச சுவாமி இருக்காரு, வாராகி பைரவர். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா வெறும் பைரவர் மட்டும்தான் சிவாலயத்தில் இருப்பாங்க. நம்ம கோயிலில் தர்மபத்தினியோட சேர்த்து வாராகி அம்மனும் இருக்காங்க. ரொம்ப பஞ்சமி அஷ்டமி ரொம்ப விசேஷமாக நடக்கும் நம்ம கோயிலில். வாராகி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு உகந்த சுவாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு குருநாதர் வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் தான். திருவந்திபுரத்தில் மட்டும்தான் லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்காரு. ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் அவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ஹயக்ரீவர் வச்சிருக்கோம். ஸோ கருடாழ்வா இருக்கார், ராமர் பாதம் இருக்குது. ஸோ நம்ம கோயிலில் இல்லாத சுவாமி சந்நிதியே கிடையாது. ஸோ நம்ம கோயிலில் வரவங்க ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம கோயில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் என்ன வேண்டுறாங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பழிக்குங்க. நான் உண்மையை சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், நம்ம கோயிலில் இருந்து சொல்கிறேன். இந்த மண்ணில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. விக்ரமாதித்தன் கதையில் பதுமைகள் எப்படி அந்த மண்ணு கீழே இருந்தாங்களோ இந்த மண்ணு கீழே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க. அந்த சக்தி நம்மளை ஆக்கிரமிக்குது. ஸோ இங்கே வந்து எது வேண்டினாலும், இப்போ மழை வேணும்னாலும் அந்த மழை வருது. ஸோ என்ன வேண்டுமோ அந்த அமிர்த கடேஸ்வரர் ஆகட்டும், வைகுண்டவாச சுவாமியாக இருக்கட்டும், வேண்டது வேண்டபடி அப்படியே கொடுக்குறாங்க பக்தர்.